விழா நடைபெற்றது. முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதை போன்ற ஒரு சங்கம் பல ஆண்டுகள் நடந்து கொண்டுவதற்கு நாம் ஒரு போட்டியில் ஓடுவது போல, அதாவது ஒரு 100 மீட்டரோ 200 மீட்டர் ஓடி அந்த ரேஸ் முடிஞ்சது கிடையாது. திஸ் இஸ் a ரிலே ரேஸ். நீங்கள் நன்றாக ஓடி அடுத்தவருக்கு அந்த பேட்டனை கொடுத்துட்டு போகணும். அவரும் அடுத்து நீங்கள் ஓடுனதை விட அவர் இன்னும் அதிகமாக ஓடுவதற்கு ஒரு ஊக்கம் அளிக்க வேண்டும். தலைவர்கள் எப்படி சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் அந்த பேஸ் பண்ணி தான் அந்த சங்கமும் நடைபெறும். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சங்கத்துக்கு டாக்டர் அவர்கள் நமக்கு கிடைச்சதை தலைமையை எடுத்து நடத்தியிருக்கிறது நம்முடைய சமுதாயத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு நல்வரவு என்று தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா பல்வேறு விஷயங்கள்ல அவர் பயணித்து கொண்டிருந்தாலும் சங்கத்துக்காக அவர் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறாரு, எத்தனை நேரம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது செயலாளர்ன்ற முறையில் எனக்கு தெரியாது. ஏன்னா இரவு பார்த்தீங்கன்னா டெய்லி அவர் ஹாஸ்பிட்டலில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம மேலாளர் துணை மேலாளர் பார்த்தீங்கன்னா பிரபாகர் போயிட்டு அன்னைக்கு என்ன நடந்திருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு, சங்கத்தில் என்னென்ன பிரச்சனைகள் அத்தனையும் அவர் டெய்லி கேட்டுட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி அவர் முடிவுகள் எடுக்கிறாரு. அதுக்கு உறுதுணையாக அனைத்து நம்முடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களும் இணைந்து செயல்படுறதுனால இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த பொங்கல் விழா இன்றைக்கு சங்க உறுப்பினர்கள் குடும்ப விழாவாக உருமாற்றம் பெற்று இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் உங்கள் கருத்திற்கும் காட்சிக்கும் செவிக்கும் இனிய ஒரு பட்டிமன்றம் நிகழ இருக்கிறது. தமிழகத்தில் மிக பிரபலமான துளுவ வெள்ளாளர் சங்கம் சார்பாக சங்க உறுப்பினர்களின் குடும்ப விழா சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் உள்ள நலவாழ்வு திருமண மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான துளுவ வெள்ளாளர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் பலர் கலந்து கொண்டார்கள். முதல் நிகழ்ச்சியாக தெய்வத்திரு டாக்டர் BM சுந்தரவதனன் அவர்களின் படத்திற்கு நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள். இந்த நிகழ்ச்சியை சென்னை துளுவ வெள்ளாளர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் BS திருவதனன் அவர்கள், செயலாளரும் சமூக ஆர்வலர் திரு வாபா பழனி அவர்கள், பொருளாளர் திரு பூங்குன்றனன் அவர்கள், துணைத் தலைவர் டாக்டர் ரவீந்திரன் அவர்கள், இணை செயலாளர் திருமதி ஸ்ரீ ரஞ்சனி அவர்கள், திரு அரங்க இளங்கோவன் அவர்கள், கல்பட்டு ராதா அவர்கள் மற்றும் ஆட்சி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பிறகு துளுவ வெள்ளாளர் சங்கத்தின் மூத்த நிர்வாகிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டன. Years ago, the same work of retaining the fighting to retain the association in the class of the backward class, so that our next generation can have the benefits. என்னுடைய சங்கத்திலே ஒரு நிகழ்ச்சி, நான் 80 வயது கடந்து 81 நடக்கும் பொழுது
ஒரு மலர் ஒன்று வெளியிட்டு அந்த மலர் அணைப்பு கொடுத்திருக்கிறேன். வாழ்க்கை பூரா இங்கே தான் நடந்தது. நான் என்னுடைய சர்வீஸ் எல்லாம் இந்த சங்கம் நல்லா வரணும், மேற்கொண்டு வளரணும் என்ற ஒரு எண்ணத்தோடவே எல்லாமே சேவை செய்து நான் இன்ன வரையிலும் பண்ணியிருக்கேன். வணக்கம், நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி டீச்சர் பிஜி. நான் இந்த அசோசியேஷனில் நம்ம டாக்டர் மூலமாகவே 5 டைம்ஸ் சிட்டிங் போர்டு மெம்பராக இருந்திருக்கிறேன். என்னுடைய கிராமம் வாணியம்பாடியிலிருந்து மேற்கே 3 மைல் தொலைவில் உள்ள சங்கராபுரம் என்ற கிராமமாகும். அதைத் தொடர்ந்து சிறுவர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மூஷிகவாகன மோதக சேஸ்த சாமர கர்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ர. ஓம் ஆதியின் முதலே போற்றி, ஓம் ஆறுமுகன் அன்னியே போற்றி, ஓம் ஆக்கு சக்தியே போற்றி, ஓம் இன்னல் கலைவாலே போற்றி, ஓம் இடர் நீக்குவாலே போற்றி, ஓம் இமயத்த அரசியே போற்றி, ஓம் இச்சா சக்தியே போற்றி. தினொலியே உமக்கு வெற்றி, ராம தூதனே ஆற்றலின் வடிவம், அஞ்சனை மைந்தனே வாயு புத்திரனே. நடுவர் பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். முதியவர்களே அப்படின்ற அணியில டாக்டர் கேபி ரவீந்திரன், திரு டி சேக்கிழார். இளைஞர்களே அப்படின்றதுல வழக்கறிஞர் திரு ஜி பூகுன்றன், திரு SM ராஜசேகரன். பிறகு பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் அவர்கள் தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. அதில் வாழ்க்கை சிக்கலுக்கு காரணம் முதியோர்களா அல்லது இளைஞர்களா என்ற தலைப்பில் மிக அழகாக பட்டிமன்றம் நடைபெற்றது. கருத்திற்கும் காட்சிக்கும் செவிக்கும் இனிய ஒரு பட்டிமன்றம் நிகழ இருக்கிறது. தலைப்பு ரொம்ப அழகாக சொன்னார்கள். இன்றைய வாழ்க்கை சிக்கலுக்கு காரணம் முதியவர்களா இளைஞர்களா என்பது இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. சமுதாயம் சிக்கலிலே இருக்கிறது என்பது இந்த தலைப்பிலேயே தெரிகிறது. தலைப்பே நமக்கு 2 விஷயத்தை சொல்லுகிறது. ஒன்று, சமுதாயம் சிக்கலிலே இருக்கிறது, அதில் கருத்து முரண்பாடு இல்லை. இந்த சமுதாய சிக்கலுக்கு பல காரணங்கள் உண்டு, ஒரு காரணம் இல்லை, பல காரணங்கள் உண்டு. அந்த பல காரணங்களில் 2ஐ மட்டும்தான் இப்போ எடுத்திருக்கிறோம். எனவே இது 2ன்னு நினைக்க வேண்டாம். நிரம்ப சிக்கல்கள் சமுதாயத்தில் இருக்கின்றன, அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன, அந்த காரணங்களுக்கு உரிய காரியங்களும் இருக்கின்றன. இப்போ எல்லாவற்றையும் நாம் இந்த ஒரு நிகழ்வில் பேசப்போவதில்லை. இந்த தலைப்பு 2 செய்தியை நமக்கு உணர்த்துது. ஒன்று, சமுதாயம் சிக்கலிலே இருக்கிறது. 2வது செய்தி, அந்த சிக்கலுக்குரிய 2 பேரை எடுத்திருக்காங்க. ஒன்று, முதியவர்களா இளைஞர்களா என்பதுதான். இப்போ முதியவர்களா இளைஞர்களா ஏன் 2 பேர் எடுத்திருக்கேன்னா, பட்டிமன்றத்தில் 2 பக்கம் தான் வாதிட முடியும். இல்லைன்னா ஒரு 5 அணியா வைத்துக்கொண்டு ஒவ்வொரு காரணத்தை சொல்லலாம். திரைப்படத்தை ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளலாம், ஊடகத்துறையை ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளலாம், பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் இப்போ 2 மட்டும் எடுத்திருக்கிறோம். முதியோர்களே அணியில் டாக்டர் கேபி ரவீந்திரன் அவர்கள், திரு டி சேக்கிழார் ஆகியோர்கள் பேசினார்கள். இளைஞர்களே என்ற அணியில் வழக்கறிஞர் ஜி பூங்கொண்டன் அவர்கள், திரு SM ராஜசேகரன் ஆகியோர்கள் பேசினார்கள். குழந்தைகளுக்கு நாம இந்த பாரதி கவிதைகள் என்றோ அன்னைக்கு எழுதி வச்சுட்டு போன முண்டாசு கவி பாரதியோட கவிதைகள் இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ரியால் நாம பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கிறோமா? இல்லையே. இந்த சமுதாயம் அந்த அளவுக்கு இன்றைய தினம் பெற்றோர்களும்
இளைஞர்கள் சீரழிவதற்கு இந்த மாதிரியான கவிதைகளை நாம் சொல்லிக் கொடுக்கல. இன்று அதே தான் இன்று பாரதியின் கவிதை பதிலாக நாம் என்ன சொல்கிறோம், செல்ஃபோனை வாங்கி கொடுக்குறோம். செல்ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு, கைபேசியை வாங்கி கொடுத்து நாமே அவர்களுக்கு ஒரு தவறான பாதையை ஊக்குவிக்கின்ற ஐயா. இன்னொரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கு கலர் ஜெராக்ஸ் எடுக்கப்படும் அப்படின்னு போட்டு அவர் கடை ஆரம்பிச்சார். ஒரே கூட்டம். அதை பார்த்தா இன்னொரு இளைஞன் அவன் எல்லா மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுக்கப்படும், எல்லா மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுக்கப்படும் சொல்லிட்டு போட்டாரு. அதுல இருந்து பாதி கூட்டம் இங்க வந்துருச்சு. அதனால நுணுக்கமா இன்னைக்கு டெக்னிக்கலி தே ஆர் வெல் குவாலிஃபைட், but properly they are not using it. Now we can say that இளைஞர்கள் useless person இல்ல, they have been used less. செல்போன் வாங்கி கொடுத்தா தவறா பயன்படுத்துறாங்க. எப்படி பயன்படுத்த நீங்க என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா? ஒரு குழந்தைக்கு நீங்க ஆரம்பிச்ச 5 வருஷத்துல அது கத்துக்கிற விஷயங்கள் நீங்க 40 வருஷங்கள் சொல்லி கொடுத்தாலும் வயசானவங்களுக்கு ஏறாது. நீங்க அந்த செல்போனை வாங்கி குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது எப்படி பயன்படுத்தணும், அது எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி தரதே இல்லை. சொல்லி தராம எதுவுமே சரியா பயன்படுத்தலை. என்ன ஒரு இதுதான் முதியோரோட அணுகுமுறை. நீங்க நான் கூட ஒரு வயசானவர் ஒரு பூக்கடை வச்சிருந்தார். அவரை நான் என்னோட கடைக்கு வேலைக்கு எடுத்துக்கினேன். நான் தீபாவளி சமயத்தில் ஒரு கடை வச்சேன். அதில் மத்தாப்பூ இருந்தது, வண்ண மத்தாப்பூ இருந்தது, கம்பி மத்தாப்பூ இருந்தது. இந்த பூக்கடைக்காரை வச்சுட்டு ஒரு நாள் கழிச்சு சாயங்காலம் பார்க்குறேன், அந்த பூக்கடைக்கார முதியவர் எல்லா வெடிகளுக்கும் மத்தாப்புக்கும் தண்ணி தெளிச்சு வச்சிருக்கார். அதுதான் அவருடைய புரிதல். காலத்திற்கேற்ப புதிய தொழில்நுட்பை தட்டாமல் சட்டத்து முன்வராமல் அது தவறு என்று சாடுபவர்கள் முதியவர்கள் தான். இவர்களுடைய அறியாமையும் பிடிவாதமும் தான் இன்றைய சிக்கலுக்கு முன்னேற்றமாய் காணப்படுகிறது. நடுவர் அவர்களே, உலகம் என்பது ஓடிக்கொண்டிருக்கின்ற நதி போன்றது. அதில் முதியவர்கள் என்பது தேங்கி நிற்கும் குட்டையாக இருக்கிறார்கள். இறுதியில் பேராசிரியர் அரங்கராமலிங்கம் அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து காட்டாத முதியோர்கள் தான் வாழ்க்கை சிக்கலுக்கு காரணம் என்றும், முதியோர்கள் சரியாக வாழ்ந்து காட்டினால்தான் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் சரியாக வருவார்கள் என்று இறுதி தீர்ப்பை வழங்கினார். திட்டமிட்டே போய் கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் நம்ம என்ன செய்யலாம்? ஒரே வழிதான் இருக்கு. இப்ப இருக்கிற பெரியவர்கள் விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். என்ன விழிக்கணும்னா, நீங்கள் முதலிலே வாழ்ந்து காட்ட வேண்டும். இப்ப இருக்கிறவங்க வாழ்ந்து காட்டினால்தான் அடுத்த தலைமுறை வரும். வாழ்ந்து காட்டவில்லை என்றால் வர முடியாது. வழிகாட்டுவோர் யாராக இருந்தாலும் அவர்கள் முதல்ல வாழ்ந்து காட்டினால் அடுத்த தலைமுறை வரும். இப்ப வாழ்ந்து காட்டுவதற்கு யார் இருக்கிறார்கள்? தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறார், ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல். இன்றைக்கு நாட்டு திருவள்ளுவர் சொல்றார், ஏன்னா கோபப்படக்கூடாது. நிரம்ப பேசுகிறார்கள், நிரம்ப எழுதுகிறார்கள், நிரம்ப அறிவுரை சொல்லுகிறார்கள், யாரும் அவர்கள் வாழ்ந்து காட்டுவதில்லை. அப்ப யாருமே வாழ்ந்து காட்டாத போது அடுத்த தலைமுறை நம்ம பேரன் பேத்தி நடக்கல சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? எனவே இந்த இன்றைய வாழ்க்கை சிக்கலுக்கு காரணம் வாழ்ந்து காட்டாத முதியவர்களே என்று இந்த அரங்கில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். தீர்ப்புகள் திருத்தப்படலாம். நீங்கள் மேல்முறையீட்டுக்கு செல்லலாம், மேல்முறையீட்டுக்கு நீங்கள் செல்லலாம் என்ற உரிமை உங்களுக்கு தந்து வந்திருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நிறைவாக சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய உறுப்பினர்களே, நம்முடைய சமுதாயத்தின் மூத்த உறுப்பினர்கள் இன்று நம்முடைய மெம்பர்ஸ் டேக்கு நம் அனைவரையும் வாழ்த்தி நம்முடைய சமுதாயத்தை அடுத்த அளவு கொண்டு போவதற்கு இங்கு வந்திருக்கும் மூத்தவர்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நம்முடைய துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர், மற்ற உறுப்பினர்கள் இந்த விழாவிற்கு மிகவும் பணி செய்து இதை சிறப்பாக நடத்துவதற்கு நடத்திய
திருமதி ஸ்ரீரஞ்சனி அவர்கள் மற்றும் இங்கே இருக்க அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செயலாளர் பழனி அவர்கள் சமுதாயத்தின் முன்னோட்டம் பற்றி நன்றாக தெளிவாக கூறியிருக்கிறார். நாம் என்ன முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதை போன்ற ஒரு சங்கம் பல ஆண்டுகள் நடந்து கொண்டுவதற்கு நாம் ஒரு போட்டியில் ஓடுவது போல, அதாவது ஒரு 100 மீட்டரோ 200 மீட்டர் ஓடி அந்த ரேஸ் முடிஞ்சது கிடையாது. திஸ் இஸ் a ரிலே ரேஸ். நீங்கள் நன்றாக ஓடி அடுத்தவருக்கு அந்த பேட்டனை கொடுத்துட்டு போகணும். ஓடுனது விட அவர் இன்னும் அதிகமாக ஓடுவதற்கு ஒரு ஊக்கம் அளிக்க வேண்டும். இதுதான் ஒரு அசோசியேஷனில், ஒரு சங்கத்தில் நாம் முக்கியமாக கூற வேண்டியது. தட் இஸ் டு ரன் a relay race, run it well and hand over the baton. It is very necessary that should happen for an association to prosper. We have to set standards. We have to set standards which will be followed in the subsequent years. அதாவது அந்த காலத்தில் எப்படி இருக்குது, இதை நம்ம செய்து பிற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை உருவாக்க வேண்டும். அந்த எண்ணம் மற்றவர்களுக்கு வர வேண்டும். இத்தகைய ஒரு இதில் இந்த உறுப்பினர்கள் நாம் இங்கு வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல மற்ற காலங்களை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு, இன்னைக்கு இடஒதுக்கீடு அப்படின்ன போது அதை உருவாக்கியதும் ஒரு முதலியார் அப்படின்ற போது நமக்கு தான் அந்த பெருமை உண்டு. நான் சொல்ற மாதிரி எல்லா விஷயத்திலுமே இந்த துளு வேளாளர் சமுதாயம் முன்னின்று செயல்பட்டது. டாக்டர் லட்சுமிசாமி முதலியார் எடுத்துக்கிட்டோம், ராமசாமி முதலியாராக இருக்கட்டும், இன்னைக்கு யுனைடெட் நேஷனோட இதுல பாத்தீங்கன்னா இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவோட முதல் பர்சன் துளு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ராமசாமி முதலியார் என்பது எத்தனை பேருக்கு இந்த காலத்துக்கு தெரியும். அதே மாதிரி உலகத்தில் அந்த ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO ஆர்கனைசேஷனோட தலைவரா இந்தியனோட ரெப்ரசன்டேட்டிவா முதல்ல இருந்தது டாக்டர் லட்சுமிசாமி முதலியார். அவரும் துளு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஒவ்வொரு விஷயமும் நம்ம பேசிட்டே போலாம். இன்னைக்கு எத்ராஜ் காலேஜ் இருக்கு, அந்த எத்ராஜ் காலேஜ் உருவாக்கியவர் பெண்களுக்காக ஒரு கல்வி வேண்டும் அப்படி சொன்னவர். எத்ராஜ் காலேஜோட இது பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு துளு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர். அவரு அன்னைக்கு ஆரம்பிக்கலன்னா இன்னைக்கு எத்தனை கேர்ள்ஸ் படிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் வெளியே போயிருப்பாங்கன்னு தெரியாது. நேற்று கூட நான் போயிருந்தேன் அவங்க சேர்மனை பார்க்கறதுக்காக. அவ்வளவு டிசிப்ளினா நீட்டா அந்த காலேஜை பார்த்தீங்கன்னா ஒரு ஹைடெக்கா வச்சு பண்ணிட்டு இருக்காரு அவர். ஒவ்வொரு விஷயமும் பச்சையப்பன் கல்லூரி, இன்னைக்கு பச்சையப்பன் கல்லூரி நம்ம நடுவர் கூட சொன்னார், நான் பச்சையப்பன் கல்லூரியில பேராசிரியர் இருந்தேன், நீங்க அங்கதான் படிச்சீங்களான்னு தெரியல. ஆமா ராமலிங்கம், எனக்கும் ஒரு பெருமை, நானும் பச்சையப்பன் கல்லூரி மாணவர் என்று, திருவிக்கா கல்லூரியில் பள்ளிக்கூடத்தோட மாணவர் என்று, டாக்டர் BM சுந்தரவந்தம் பள்ளிக்கூடத்தை நானும் படிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு விஷயமும் நம்ம சமுதாயத்தை சார்ந்த துளு வேளாளர், பர்டிகுலர் திருப்பி சொன்ன துளு வேளாளர் சமுதாயம் தான் அனைத்து சமுதாயம். இன்னைக்கு வேளாளர் 42 பிரிவுகள் சொல்றாங்க. வஉசி இருக்கட்டும், தீரன் சின்னமலையார் எல்லாருமே இருக்கட்டும், இருந்தாலும் அனைத்துக்கும் ஒரு முன்னோடியாக ஒரு வழிகாட்டியாக இருந்தது நம்முடைய துளு வேளாளர் சமுதாயம், துளு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களே. அதைத் தொடர்ந்து பிரபல இதயவியல் மருத்துவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் U சொக்கலிங்கம் அவர்களுக்கு துளுவ வெள்ளாளர் சங்க தலைவர் டாக்டர் BS திருவதனன் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார். நான் சொல்றத கூடவே சொல்றீங்களா? நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வாழும் பொழுது நீங்கள் அனைவரும் 100 வருடம் வாழ முடியும் என்று கேட்டுக்கொண்டு கற்பது அனைத்தும் நாம் கடைபிடிக்க வேண்டும், கற்பது அனைத்தும் நாம் கற்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இடைக்காடனார், இளங்கீரனார், இளந்திரையனார், இளஞ்சேவனார், இளநாகரார், இளம்போதியார், இளவேட்டனார், சந்தநாகனார், உக்ர பெருவெய்தி, உலோச்சனார், இணைநந்தையார், ஐயூர் முருவனார். துளுவ வெள்ளாளர் சமுதாயத்தில் 10 மற்றும் 12வது வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு டாக்டர் BS திருவதனன் அவர்கள் கல்வி ஊக்கத்தொகை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். நன்றி.
அனைவரும் வந்திருந்து கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றி கூறி அனைவரும் உணவருந்தி விட்டு செல்லும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.